ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. அந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல, ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு. என் என்ன மட்டும் சின்னம் இல்ல, சின்னமே நான் தான். சீமான் வளர்ந்து விடுவானோ, வென்று விடுவானோ, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்ற அச்சம். இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது, தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது. தொடர்ந்து தோற்று அவமானம், ஏச்சு, பேச்சு, கேடுகட்ட கேவலங்கட்ட விமர்சனங்களை தாங்கி நிற்கிற நாம் உறுதியாக இந்த மக்கள் போற்றப்படக்கூடிய இடத்தில் வென்று நிற்போம். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன்தான் உன் மகன், உன் உடன் பிறந்தான் என்னையை தேடுவான். காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் நம் வாக்காளர்கள் அல்ல. புயலே அடித்தாலும் அசையாது அதே இடத்தில் கிடக்கிற வீரிய மிக்க விதை நெல் மணிகளே நம்முடைய வாக்காளர்கள். முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை, கை, உதயசூரியன், இரட்டை இலை. முன்னாடி இந்திய நாட்டை யார் ஆள்வது, ஐயா மோடியா, அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி. எளிய மகன் சீமானை தேடி, அவன் சின்னத்தை தேடி, 8வது பெட்டியிலே தேடி, இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி, சாராயத்தை தாண்டி, சாப்பாட்டை தாண்டி, சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் 36 லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக, மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக, இந்திய அரசியல் வரலாற்றிலே, தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின், மான தமிழ் மக்களின் மதிப்புமிக்க வாக்கால் தான்.